தமிழ்த்திணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நேற்று நடந்து முடிந்த தேர்தல் திருவிழா நமக்கெல்லாம் இன்னும் கூட பெரிய மாறாத வடுவாக இருக்கிறது. முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியில் தோற்று போனது எல்லாருக்குமே பேரதிர்ச்சி தான். அந்த மக்களுக்கு அவர் செய்யாத திட்டங்களே இல்லை. அந்த பக்கத்தில் அவ்வளோ பாலங்கள், பெரிய ஏரியை சரி செய்து அது மக்கள் பயன்பாட்டுக்காக சரி பண்ணது, அங்கே ஒரு படிப்பகம் ஆரம்பிச்சது, ஏசி பஸ் ஸ்டாண்டு கட்டி வச்சது, இப்படின்னு நிறைய அந்த ஒரு முன்னுதாரணமாக, அந்த தமிழ்நாட்டை ஒரு முன்னுதாரணமாக, இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணமாக மாற்றினது மாதிரி தமிழ்நாட்டிற்கு அத்தனை மாவட்டங்கள்லேயும் ஒரு முன்னுதாரணமான ஒரு தொகுதியாக கொளத்தூரை மாற்றினார். அவருக்கு இப்படி ஒரு வேதனையான பரிசை வழங்கிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தமாக தான் இருக்குது. நேற்று அவர் அறிவாலயம் கிளம்பும்போது அவர் முகத்தில் இருந்த ஒரு சின்ன சோகம். எதிர்நீச்சல் போட்டு வந்தவர் தான் அவர். மிசாலேருந்து நிறைய நேரங்களில் படிப்படியாக தான் அந்த முதல்வர் பதவியை அவர் எட்டினார். அவருக்கு 70 வயசுக்கு நெருக்கத்தில் தான் அந்த பதவியே அவர் கிடைச்சது. அதனால் அவர் ரொம்ப போராடி வந்தவர். இப்படி ஒரு பரிசை கொடுத்துட்டாங்களே என்பது ஒரு வருத்தமாக இருக்குது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ணா சொல்லுவார். ஆனால் பெரியார் என்ன சொல்லுவார்னா, இந்த ஜனநாயகம் இருக்க இது மக்களை பிடிச்ச பீடை அப்படின்வார் அவர். ஏன்னா எல்லாரும் ஆதரிக்கிறாங்கன்றதுனாலே ஒரு விஷயம் நல்ல விஷயமா ஆயிடாது என்று பெரியார் சொல்லுவார். மூடநம்பிக்கை மெஜாரிட்டியாக இந்தியாவில் 100 கோடி பேர் மூடநம்பிக்கையில் மூழ்கி கிடக்கிறாங்கன்றதுனால அது சரியாயிடுமா? இவ்வளோ பேர் ஜாதியை ஆதரிக்கிறவங்களா இருக்காங்க, இவ்வளோ பேர் மத சண்டையில் ஈடுபடுறாங்கன்றதுனால அது சரியாயிடுமான்னு கேட்பார். அதனால் ஜனநாயகன்றதை அவர் விரும்பவே மாட்டார். அது கூட இந்த இடத்துல கொஞ்சம் பொருந்துதோன்னு நினைக்கிறேன். மக்களை குறை சொல்ல முடியாது. அவரும் மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறேன்னு தான் சொல்லிட்டு போனார். அந்த நிறைய திட்டங்கள் அவங்க பண்ணது கல்விக்காகவும், தொழில் முன்னேற்றத்துக்காகவும், பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும், அந்நிய நாட்டு தொழிலை இங்கே கொண்டு வந்து நடத்துறதுக்கு மூலமாகவும், பெண்கள் முன்னேற்றத்துக்காக நிறைய அவர் பண்ணார். சொல்லிகிட்டே போகலாம். ஒரு 1000 இதை விட உடனே சொல்ல முடியும். அப்படி அவர் நிறைய பண்ணார். கல்விக்காக பண்ணது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி மகளிருக்கு பண்ணது, மருத்துவமனைகள், பன்னோக்கு மருத்துவமனை, நிறைய நூலகங்கள் கட்டினது, எழுத்தாளர்களெல்லாம் அப்படி கொண்டாடி தீர்த்தார். ஒவ்வொரு மாவட்டம் தோறும் இலக்கிய விழாக்கள் நடந்தபடியாகவே இருந்தது. அப்புறம் ரொம்ப மற்றபடி இலவசங்கள் கொடுக்கறது, இதெல்லாமே நிறைய நடந்தது. ஒரு 4-5 மாதத்துக்கு சேர்த்து ஒரே தடவையாக கொடுக்குறேன்னு சொன்னார். ஏன்னா அப்படி இருந்தும் அவர் தோற்றது ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது. எதிர்க்கட்சி தலைவராக அழகை உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கலைஞர்லேருந்து, அவருடைய தந்தை மு.க. ஸ்டாலின்லேருந்து இன்று வரை அவரும் அதெல்லாம் பார்த்துருப்பார். எதிர்நீச்சல் போட வேண்டிய துணிவை அவருக்கு தர வேண்டும். நல்லாட்சி தொடர்வதற்கு எதிர்க்கட்சியாக இருந்து திரு உதயநிதி அவர்கள் பணியாற்ற வேண்டும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.